அதே மேலே ஒரு 2 பதிகம் 2 பாடல் வருதுங்க, அதையும் படிக்கலாம். நெடியமால் பிரமனோடு நீரெனும் பிரளயங்கள்ல, பிரளயம் என்பது பிரளயம் வருது. நெடியமால் பிரமனோடு பிரளயங்கொள்ள, அப்போ காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலும் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரமனும் அழியும்படியாய் வந்த பிரளயம் என்று அர்த்தம் பண்ணும். அது நீரெனும் பிரளயம். பிரளயம் என்பது ஊழி என்பது தீயினாலும் நிகழும், நீரினாலும் நிகழும். இது நீரினால் நிகழ்ந்த பிரளயம் என்று சொன்னார். நீரெனும் பிரளயங்கொள்ள அடியோடு முடியுங்கானார் அரிச்சுனர்க்கு அம்பும் வில்லும் துடியுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடிநெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டார். ஆத்தமாம் அயனும் மாலும் அன்றி மற்ற ஒழிந்த தேவர் சோத்தம் எம்பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்ல தீர்த்தமாம் அட்டமி முன் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. இது விழாவை பற்றி சொல்லிய பாட்டுங்க. அட்டமிக்கு முன்னால 7 நாளும் திருவீதி விழா வந்ததை சொல்றார். அட்டமி 7 நாளும் சீருடை, அட்டமி முன் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. அட்டமி நாளிலே ஆடுகின்ற தீர்த்தவாரியும் இதில் சொல்லப்பட்டது. தீர்த்தமாம் அட்டமி அல்லது தீர்த்தம் என்பதுக்கு புனிதம் என்று வைத்து புனிதமாகிய அட்டமி நாள் என்று, அது விரதத்துக்குரிய நாள் ஆகியனால புனிதம் என்று சொல்லப்படுவது. உவாவும் அட்டமியும் பட்டினி விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தொடர். உவா நாள் பௌர்ணமி அமாவாசை 2ம், அட்டமி நாள் அதில் பாதி, இதெல்லாம் விரதம் இருக்கக்கூடிய நாளுங்க. அதனால தான் அந்த நாளில் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, அந்த நாள்லேயும் அந்த மறுநாளும் போகிறதில்ல. அதை கேட்டால் இன்றைக்கி அமாவாசை நாளைக்கு பிரதமாக எங்கும் போகக்கூடாது, இன்றைக்கி பௌர்ணமி நாளைக்கு பிரதமாக எங்கும் போகக்கூடாது, இன்றைக்கி அஷ்டமி நாளைக்கு நவமி எங்கும் போகக்கூடாது அப்படின்வாங்க. அது விரத நாள். விரத நாளுங்கிறது முந்தின நாள்லேருந்து விரதம் காக்க வேண்டும், மறுநாளில் தான் பாரணை உணவு உண்ண வேண்டும். ஆனால் அந்த 2 நாளையும் வேறு எந்த தொழிலும் செய்கிறதில்ல, வேறு எங்கேயும் போகிறதில்லை. அது இதுக்காக விட்டுற வேண்டியது. கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்லி இந்த திருக்குறுக்கை தலம் நிறைவு பெறுகிறது. இந்த பதியத்தோடு இன்றைக்கு நிறுத்திக் கொள்ளலாம். திருக்கருப்பொழிவு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.